ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வீட் ஃப்ளாரை வச்சு பனானா போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பனானா போண்டா பண்ணுறதுக்கு நம்ம எந்த பனானா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் பனானா, ஏலக்கி பழம், இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பனானா இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் வீட் ஃப்ளார் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். சீனி 1 கப்பு வீட் ஃப்ளாருக்கு 1/2 கப் சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் ஜாகரி கூட எடுத்துக்கலாம். கூடவே 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு சீனியும் 2 ஏலக்காய், வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை நம்ம இப்போ நைஸாக இந்த மாதிரி பவுடராக ஆக்கிக்கிறோம். இப்போ பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பனானாவையும் இதில் சேர்த்துடலாம். நான் வந்து நார்மல் ஏலக்கி பனானா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நேந்திரம் பழம் எடுத்துக்கலாம், செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். எந்த பனானா இருக்கோ எதுனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் இதை ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வீட் ஃப்ளார் இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். நீங்கள் மைதா கூட பயன்படுத்திக்கலாம். நான் வந்து வீட் ஃப்ளார் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுனால வீட் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே சோடா உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. அந்த பனானாவோட இதே வந்து கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க 1/2 கப் தேங்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கெட்டியாக இருக்கும். தேவைப்பட்டால் இந்த மாதிரி 1 மடக்கு தண்ணி மட்டும் சேர்த்து இப்போ போண்டா இப்படி எடுக்கிற அளவுக்கு இப்போ மாவு இந்த மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும். வடை மாவு பதத்தில் நமக்கு இந்த மாதிரி பனஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப இல்லாட்டினா சீக்கிரமாகவே செவந்துடும், அப்புறம் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதை நல்லா ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா டர்ன் பண்ணி இன்னொரு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. ஃப்ளேமை வந்து ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, அப்புறம் சீக்கிரம் செவந்துடும். இப்போ நம்மளோட போண்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனாக பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பேன் கேக் டேஸ்ட்டு நமக்கு இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னுமே நீங்கள் டேஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ போடுற ஒரு டைமுக்குள்ளே சூப்பராக ஒரு போண்டா ரெடி ஆயிரும். நல்லா யம்மியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ பனானாவோட ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தனால அடுத்தடுத்து பனானா வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். நேந்திரம் பழமும் கேஜி வந்து 50 ருபீஸ், ஏலக்கையும் வந்து 50 ருபீஸ் தான் இருந்தது. லாஸ்ட் வீக் வந்து 2 வாங்கினேன். அதனால் அடுத்தடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டாச்சு. நீங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.